பெரியவர் தன்னுடைய பூத உடலை துறந்து 21 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுத்து. இந்த மண்ணில் 99 வருடம் 8 மாசம் அவர் வாழ்ந்தார். 100க்கு 4 கம்மி. அது ஏன் அந்த 4 மட்டும் கம்மி பரிபூர்ணமா? அது ஏன் அந்த 99, 8 பரிபூர்ணமா ஒரு 4 மட்டும் ஏன் குறையிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கலாம். இன்னைக்கெல்லாம் 100 மார்க் 99.9 கூட சீட் இல்லாம போயிடுறது. அப்ப அது என்ன சொல்றதுன்னா 100 தான் பரிபூர்ணம். 100க்கு கீழே ஒரு கொடுமை என்னன்னு சொன்னா 98க்கு கீழே 96 வாங்கினவனும் சரி 36 வாங்கினவனும் சரி ஒன்னா தான் கருதப்படுறான். அதனால இந்த பசங்கள்லாம் என்ன நினைக்கிறான்னா, எதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஒன்று வாங்கினா 100 வாங்கணும், இல்லையா அவ்வளோ சிரமப்பட்டு வாங்க முடியலன்னு சொன்னாக்கா நான் எப்படியும் காசை கொடுத்து தான் சீட்டு வாங்க போறோம், அதனால ஏதோ முடிஞ்ச மார்க் வாங்கி பாஸ் பண்ணா போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி நிலைப்பாடு உள்ள காலம் இது. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 100 அப்படிங்கிற இந்த சங்கத்தி இருக்கே, இதுக்கு பின்னால பெரியவர் வாழ்க்கையில நாம நுட்பமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பேருண்மை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக மகா பெரியவர் குறித்து நான் நிறைய பேசிட்டு வரேன். எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, ஒரே அரங்கத்தில் ஒரு முறை பேசினதை மறுமுறை பேசாமல் புதிய விஷயம் பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கு. நான் பல அன்பர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது இதை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், ஒரு பேச்சாளனுக்கு ரொம்ப முக்கிய தேவையே புதிதாக சிந்தித்து பேசுவது, புதிதான தகவல்களை சொல்லுவது. அந்த விஷயத்துல பெரியவருடைய வாழ்க்கை ஒரு அட்சய பாத்திரம், அள்ள குறையறதே கிடையாது. அவ்வளவு சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில. அந்த வகையில் பெரியவர் எப்படிப்பட்ட துறவி அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விஸ்தாரமா நான் நிறைய பேசியிருக்கேன். பெரியவர் எப்படிப்பட்ட மடாதிபதி அப்படிங்கிறத பத்தியும் நான் ரொம்ப விஸ்தாரமா பேசியிருக்கேன். நான் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு 2 ரோல். நான் சன்னியாசிக்கு சன்னியாசி, எல்லாத்தையும் துறந்தாத்தாலும் சன்னியாசி, ஆனா எல்லாத்தையும் துறந்த எனக்கு அதிபதினு ஒரு பட்டம். அது எப்பேற்பட்ட அதிபதி? மடாதிபதி. இதை கொஞ்சம் ஹாஸ்யமா மடையர்களுக்கு அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம். மடையர்களுக்கு அதிபதி ஒரு மடையனா தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை சற்று தாழ்த்தி கொண்டு வேடிக்கையா அவர் இப்படி சொன்னது உண்டு. அதோடு இல்லாமல் இந்த 2 ரோல் பண்றது இருக்கு இல்லையா, அதுல சன்னியாசியா இருக்கும் பொழுது அவர் எல்லாருக்கும் பொது, ஆனால் மடாதிபதியாக இருக்கும் பொழுது அவர் குறிப்பிட்ட வர்ணத்தவர்களுக்கு மட்டும் தலைவர், குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அவர் வாழ்ந்த காலத்துல பெரும்பாலும் அவரை சுற்றிய பிராமணர்கள் மட்டுமே இருந்து இவர் எங்கள் குரு, இவர் எங்கள் குரு என்று தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினார்கள். ஆனால் பெரியவர் என்ன பண்ணாருன்னா, ஆதிசங்கரர் இந்த மடத்தை நிறுவி மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு பொறுப்பை உருவாக்கி அதுல என்னை போன்ற மடாதிபதிகளை எல்லாம் நியமனம் செய்தது அப்படிங்கிறத பிராமணர்கள் தங்களுடைய பாதையில இருந்து தவறி போய்விடாமல் வேதங்களை சொல்லிக்கொண்டு முறையாக நியமத்தோடு வாழ வேண்டும், அவர்களை வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகையினால அந்த வகையில மடாதிபதியாக எனக்கு ஒரு கடமை உண்டு என்று சொன்னாலும் கூட நான் சன்னியாசி. என்னை எல்லோரும் நீங்கள் ஜெகத்குரு என்று சொல்லுகிறீர்கள். ஜெகத்குரு என்று சொன்னால் இந்த ஜெகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் நான் பொதுவானவன். ஆகையினால என்ன நீங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அடைத்தால் நான் அடைய மாட்டேன். உங்களுக்கு நான் வழிகாட்டும் அதே சமயம் என் கடமையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் இந்த ஜெகத்குரு என்கின்ற அந்த பட்டத்துக்கு தகுதியாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதனால என்னை குரு என்று கருதி எவர் வந்தாலும், அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, அவரை நான் மதித்து அவருடைய விருப்பத்தை நான் ஈடேற்றுவது என்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கூடவே அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். நான்
பரிபூர்ண சந்நியாசி. எனக்கு எந்த விருப்பங்களும் கிடையாது, விருப்பங்களும் கூடாது, கிடையாதுங்கிறத விட விருப்பங்கள் கூடாது. அதனால் நான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவானவன், நான் பொதுவாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில அவர் அதை போல நடந்தும் காட்டி இருக்கிறார். அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தா நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு மட்டுமல்ல, ஒரு பெரிய தெளிவு. நாம எப்படி வாழணும், நம்ம குருநாதர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாமளும் வாழணும். பாரபட்சம் இல்லாமல் வாழணும், துவேஷ புத்தி இல்லாமல் வாழணும், எல்லாரையும் அரவணைத்து அனுசரித்து கொண்டு வாழணும், பெரிய மனசோடு வாழணும். அதே சமயம் நமக்கு என்று வகுக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கர்மா கடமை இருக்கு இல்லையா, அதையும் விட்டுவிடாமல் செய்து கொண்டு கடமை வீரனாகவும் வாழணும். அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம எடுத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமான விஷயம். ஒரு முறை திருவாரூர்ல இருந்து திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். திருச்செங்காட்டங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இங்கதான் பரஞ்சோதி நாயனார் பிள்ளைக்கரி அமுது படைத்த சம்பவம் நடந்த தலம், பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோயில்ல ஒரு ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கோயில்ல ஒரு பிள்ளையார் விக்கிரகம் இருக்கு. இந்த பிள்ளையார் விக்கிரகத்தை பரஞ்சோதி பல்லவனுடைய அவையிலே படை தளபதியாக இருந்த போது வடக்க வாதாபியை வெற்றி கொள்ளுவதற்காக படையெடுத்து சென்று வாதாபியை வெற்றி கொண்டு அந்த நகரத்து செல்வங்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரான். பல்லவ தேசத்துக்கு ராஜா முன்னாலி தான் மூட்டை கட்டி கொண்டு வந்ததையெல்லாம் அவிழ்த்து கொண்டு வந்த அத்தனை பொன் பொருள் அவ்வளவையும் அர்ப்பணம் பண்றான். அப்போ அதுல இந்த பிள்ளையார் விக்கிரகமும் இருக்கு. வடக்க கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் வழிபாடு ரொம்ப பிரசித்தி. நாம இங்க முருகனை கந்தன், குகன், வேலன், வடிவேலன், சுப்பிரமணியன் பல பேர்ல அழைப்போம். ஆனா வடக்க கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில முருகனை அவ ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடுவா. முருகனுக்கு கார்த்திக்னு பேரு, பிள்ளையாருக்கு கணேஷ் அப்படின்னு பேரு. இது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, பல்லவன் கேட்கும் பொழுது சொல்றார், இந்த பிள்ளைதான் சிவபெருமானுடைய மூத்த பிள்ளை, இவரை வடவர்கள் சென்னிமேல் வைத்து கொண்டாடுகிறார்கள். இந்த தோற்றத்தை பார்க்க பார்க்க நமக்கு அலுப்பதே இல்லை. குறிப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு இவர் அழுக்காத ஒரு சுவாமி. ரொம்ப நெருக்கமா குழந்தைகளை கவனிச்சு பாருங்க, பிள்ளையார்கிட்டையும் அனுமார்கிட்டையும் ரொம்ப சீக்கிரமா போய் ஒட்டிப்பா, கவர்ந்து இழுக்கிற ஒரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இருந்துதான் தமிழகத்திலே பிள்ளையார் அறிமுகமாகி பிள்ளையார் வழிபாடும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து. ஆனால் பெரியவர் அதை மறுக்கிறார். நாம ஔவையார் காலத்திலிருந்தே பிள்ளையார் நம்ம ஊர்ல இருக்கா. ஔவையாரை கடவுள் படைச்சதே பிள்ளையாரை நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். தன்னுடைய கன்னி பருவத்தையே அவள் எனக்கு வேண்டாம் இந்த பருவம், என்னை பார்த்து எந்த ஒரு ஆணும் நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூட கூடாது, அந்த சலனத்தை கூட நான் யாருக்கும் தர விரும்பவில்லை. ஆகையினால பக்தி நெறிப்பாட்டுக்குரிய ஒரு நல்ல முதிய தோற்றத்தை எனக்கு கொடுன்னு கேட்கவும் பிள்ளையார் கன்னி பருவத்திலேயே கிழப்பருவத்தை கொடுத்துட்டா. இன்னைக்கு நம்ம அம்மணிகள்லாம் எப்படின்னு நான் சொல்ல தேவையே இல்லை. 60-70 பெண்கள் கூட தங்களுடைய வயசை சொல்றது கிடையாது. எவ்வளோ மேக்கப்பில் வயசை குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிண்டு, போரா குறைக்கு நிறைய டையெல்லாம் வேற வந்தாச்சு. அவர்களெல்லாம் சற்று ஔவையாரை நினைத்து பார்த்தால் ஔவையாருடைய துணிச்சல் யாருக்காவது வருமா? உலகத்தில் நாம் இளமையை கேட்போம், ஆனால் ஔவை முதுமையை கேட்டு பெற்றாள். அதற்கு பிறகு அவள் நாடெல்லாம் அலைந்து திரிந்து எல்லோருக்குமான பாடல்களை எல்லாம் வாரி கொடுத்து, அதற்கு பிறகு பிள்ளையாராலேயே அவள் கைலாசம் போய் சேர்ந்தாள். அது இந்த கதையை பெரியவர் ரொம்ப அழகா சொல்லி, அதுதான் உண்மையே தவிர எல்லாம் இங்கிருந்து தான் அங்க போனது. அப்புறம் இங்க பல காரணங்களாலே
பலருடைய படையெடுப்பு காரணமாக எல்லாம் செதஞ்சு போச்சு. அதற்கு பிறகு என்னமோ இப்பதான் நமக்கு அறிமுகமாற மாதிரி பிள்ளையார சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருச்செங்காட்டங்குடி பிள்ளையாருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சொல்றார். சொல்லிட்டு இப்ப அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த ஊர்ல பெரிய ஏற்பாடு. அங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர்ந்து அங்க பூஜை எல்லாம் செய்யணும். அங்க வேள்வி எல்லாம் வளர்த்து பெரியவர் முன்னாலே பெரிய அளவில் பந்தல் போட்டு பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு திட்டம் போட்டு இத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்தாற் போல இவர் கிளம்பி போறார். போய்கொண்டே இருக்கும் பொழுது வழியில ஒரு சேரி குறுக்கிடுகிறது. அந்த சேரியில உடம்புல ஆடை கூட இல்லாமல் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சேரி சிறுமிகள் இருக்கா இல்லையா, அவளுக்கு இடுப்புல வெறும் பாவாடை மட்டும்தான், மேல எந்த வஸ்திரமும் இல்லை. அதுவும் அழுக்கான பாவாடை. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு காவித்தனமா ஏறி போயிட்ட வேஷ்டியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் முழங்கால் அளவுக்கு தான் தலப்பா கட்டின்னு இருக்கான். சிலர் பெண்கள் எல்லாம் கிழிந்த சேலை, பலர் ரவிக்கை கூட அணியலை, அவ்வளவு ஏழ்மை. அந்த ஊர் மழை வளம் இல்லாமல் வறண்டு பார்ப்பதற்கே பங்கரையா ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஊரை தாண்டும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடியவா இருக்கா இல்லையா, அவள்லாம் ரொம்ப ஏக்கமா, ஏன்னா அந்த ஊர் வழியா தான் கடந்து போகணும். அவள்லாம் அப்படியே நின்று பார்க்கறா. அவ பார்வையில் என்னன்னா, பெரியவரெல்லாம் நம்ம ஊருக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டார். கூப்பிடுற லட்சணத்துல நம்ம ஊரும் இல்லை. அவர் வரணும்னு சொன்னா ஒரு கோயில் இருக்கணும், இல்லை ஒரு குளம் இருக்கணும், 4-5 பிராமணர் குடும்பமாவது இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஆச்சாரமானவர், எல்லா இடத்துலையும் தங்க மாட்டார், உட்கார மாட்டார். இப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பகுதியில் ஒரு கோணத்தில் அது ஒரு உண்மையும் கூட. ஏன்னா அவர் ஆச்சாரத்தை ரொம்ப விடாமல் கடைபிடிக்கின்ற ஒருத்தர். அதனால அவர்களெல்லாம் தெருவில் போகும்பொழுது நாம் பார்த்துட்டாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாலை ஓரமா நிற்கிறார். பெரியவர் அப்படியே பார்க்கிறார். பார்த்துட்டு சட்டுன்னு என்ன பண்ணாருன்னா, விறுவிறுன்னு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டார். இத மடத்தை சேர்ந்த விஸ்வநாத ஐயர் மேலாளர் இருக்காரு, அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா பெரியவரோட போகும்பொழுது எதிர்பாராததெல்லாம் நடக்கும். அந்த எதிர்பாராத பல அனுபவங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே ஆளாகி இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல அவர்கள் சரி அடுத்து என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வந்துட்டார். வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். எல்லாரையும் ஒரு கருணை பார்வை பார்த்தார். ஒரு மரத்தடியில போய் நின்றுட்டார். எல்லாரும் அங்க சேர்ந்தா. என்ன பண்ணார், பக்கத்துல என்ன போற, எல்லாத்தையும் கொண்டு இங்க நிறுத்து, நான் உட்கார்றதுக்கு இந்த மரத்தடியில பலகை போடு அப்படின்னார். இது என்ன, இது ஏதோ அப்படி உள்ள 4 பேரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவார்னு சொன்னா இங்க உட்கார்றேன்னு சொல்றாரு. சரி, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அதை நாம மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கொண்டு இந்த பலகையை போடுறார். பலகையை போட்ட உடனே அவர் அங்க உட்கார்ந்துட்டு எல்லாரோடையும் பேச ஆரம்பிச்சுட்டார். பேச ஆரம்பிச்சு, உங்களுக்கு என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, படிச்சிருக்கியா, ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு கேட்டுட்டு, இது என்ன ஏன் சட்டை கிழிசலா இருக்கு, நீ ஏன் மேல ரவிக்க போட்டுக்கல அப்படின்லாம் கேட்கிறார். அந்த பசங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்ப பக்கத்தில் இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு சொன்னார், நம்ம வர்ற வழியில நிறைய மிட்டா மிராசுகள் சிலர் என்ன சந்திச்சா, பெரியவா நாங்க இந்த தடவை எங்களுக்கு நல்ல விளைச்சல், நாங்க மடத்துக்கு ஏதாவது செய்ய ஆசைப்படுறோம், நாங்க கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு கேட்டா, நான் ஒன்றும் சொல்லாம வந்துட்டேன், இப்ப அவ இருக்காளா பாரு அப்படின்னாரு. அவளும் கூட வந்துட்டு இருந்தா. அவளை எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு, நான் இப்போ ஒன்று சொன்னா செய்வேளா அப்படின்னு கேட்டார். சாமி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு. உடனே விஸ்வநாத ஐயரை பார்த்து, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க இவரை கொல்லாம் கூட்டிட்டு பக்கத்துல திருவாரூருக்கு போய் அங்க இருக்கிற துணி கடைக்கு போய் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காளோ, எத்தனை பொம்மநாட்டி இருக்காளோ அத்தனை பேருக்கும் புடவை ரவிக்க, அதே மாதிரி வேஷ்டி துண்டு, அப்புறம் குறிப்பா இந்த பசங்க அத்தனை பேருக்கும் டிராயர் சட்டை, பாவாடை சட்டை, தலையை எண்ணிண்டு போய் நீ இப்ப வாங்கிட்டு வர
அப்படின்னார். இவருக்கு திருவாரூரில் அங்கே ஹோமம் வளர்த்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா, போய் பூஜை செய்யணும். இவர் பாட்டு இப்படி இடையில வந்து உட்காந்துட்டானாக்கா அங்கே முகூர்த்தம் தப்பி போயிடுமே. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, திருன்னு முழிக்கிறா. என்ன நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், நான் சொன்னதை முதல்ல நீ செய் அப்படின்னார். சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். போயிட்டு இந்த மிட்டாமிராசுகளோட தயவோட துணிமணி எல்லாம் வாங்கிட்டு மடமும் தன் பங்குக்கு நிறைய பணத்தை போட்டு, ஏன்னா ஒரு ஊர் எப்படியும் ஒரு 200-300 குடும்பம், அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னு சொல்ல தேவையில்லை, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கணும். தானம் கொடுக்கறது தானேன்னு சொல்லிட்டு சல்லடையா ஏதாவது நாமெல்லாம் ரவிக்க துணி வச்சு கொடுப்போம். அக்ரஹாரத்து ரவிக்க துணின்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாமி ஒரு தடவை வச்சது 3 வருஷம் கழிச்சு அந்த மாமிக்கே திரும்பி வந்தது. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துருத்தது. இருக்கிறதுலையே மகா மோசமான ஒரு துணியை எடுத்து கொடுக்குறோமேன்னு கொடுத்தா ஒரு ஆச்சரியம் என்ன, ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாமியை போலதான் எல்லாரும் இருந்திருக்கா. அந்த ரவிக்க துணி என்ன சொல்லித்துன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மனது எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்லிட்டு, மாமி அதை பார்த்துட்டு எனக்கு இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படலை. பரவாயில்ல, எல்லாரும் என்ன போலதான் இருக்கான்னு சொல்லிட்டு மாமி சந்தோஷப்பட்டாங்க. அதனால ஆனால் பெரியவர் அப்படி கிடையாது, கொடுக்கறத நிறக்க நல்ல விதமா கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு. அவரை ஏமாத்திட்டுலாம் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அவருக்கு அவருடைய புலன்கள், அவர் சர்வஜர் அப்படின்னு அவருக்கு ஒரு வார்த்தை, அவர் சர்வஜர் அப்படிங்கறத நிரூபிக்கிற பல தருணங்கள். அதனால பயம், பெரியவர் சொல்லி ஒரு காரியத்தை தப்பா பண்ணிட்டா கரெக்டா மாட்டுவார். என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போல கேள்வி கேட்பார். பார்த்தது போலன்னு நான் சொல்றது தப்பு, அவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். நமக்கெல்லாம் தான் நடந்து போய் உடம்போட போய் பக்கத்துல இருந்து பார்க்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்க்க முடிந்தவர் அவர். அவருக்கு அப்பேற்பட்ட தப பலம் இருந்தது. அதனால போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு முந்தி இங்க என்ன பண்ணார், அடுப்பு மூட்டி நீ என்ன பண்ற, சாம்பார் சாதம் பண்ணு, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம். குழந்தைகள்லாம் பசிக்கிறதுனார். நிறைய பழங்கள் இருந்தது, ஒவ்வொரு குழந்தையவா கூட்டு ஒவ்வொரு குழந்தை கையிலையும் ஒரு பழத்தை கொடுத்து, அந்த பசங்க அங்க இருக்கிற சில பசங்கள்லாம் ஆப்பிள வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. பெரியவர் கையில கொடுக்கும்போது, அவர் கொடுக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம், ஒவ்வொரு குழந்தைகளும் வாங்கி கொண்டது. அதற்கு பிறகு அத்தனை பேருக்கும் துணிமணியை வச்சு கொடுத்து, உங்க ஊர்ல கிராம தேவதை இருக்கா அப்படின்னு கேட்டு, இருக்கு சாமி, ஒரு மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி, அதுல பூஜை நடக்கிறது உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல தலைக்கட்டு பிரச்சனை, நான் பெரியவனா நீ பெரியவனா சண்டையில கதவை மூடியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, கடவுளுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு பூஜை இல்லாம பண்ணிடக்கூடாது, எந்த கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஏன் தெரியுமா, கோவில் இருந்து அதுல விளக்கெரிஞ்சா உங்க வீட்டுல கட்டாயம் அடுப்பெரியும். எப்போ அடுப்பெரியும், தானியங்கள் இருந்து எல்லாம் இருந்தாதான் அடுப்பெரியும். அதனால இதுக்கு ஒரு அடையாளம் அது. அதனால முதல்ல கதவை திறந்து அந்த மாரியம்மனை முதல்ல எல்லாரும் வணங்க தொடங்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்து அந்த ஊர் கோயிலுக்குள்ள போய் கற்பூராரத்தி காட்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளை பண்ணிட்டு வெளியில வந்து, அதுக்குள்ள துணியெல்லாம் வந்தது, எல்லாருக்கும் விநியோகம் பண்ணார். துளி கூட அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. கோவிலும் திறந்தது, அம்பாளுக்கு விளக்கம் போட்டாச்சு, மாரியம்மனுக்கு, ஏழைகளுக்கு அத்தனை பேருக்கும் துணிமணியும் கொடுத்தாச்சு. அதற்குள்ள நல்ல சுட சுட மணக்க மணக்க சாம்பார் சாதம் எல்லாருக்கும் தையல் இலையில. எல்லாரும் பசியாரிட்டு, அவளுக்கெல்லாம் எதிர்பாராமல் கிடைத்த புதையல். துணிமணியை கூட கொடுக்கறதுக்கு நிறைய பணக்காரா இருக்கா, ஏகப்பட்ட இடத்துல பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது தங்களுடைய பகட்டை காட்டிக் கொள்வதற்காக தர்மம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர் கையால வாங்கிறது கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப இவ்வளோ நாள் நான் சொன்னதுல எல்லாம் விஷயமே இல்லை, இப்ப இனிமே சொல்ல போறதுலதான் விஷயம் இருக்கு. பெரியவர் வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜமாச்சே சார், அவர் தான் கருணாமூர்த்திங்கிறது எங்களுக்கு தெரியுமே, இதை ஒரு பெரிய அதிசய சம்பவம் மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு சிலருக்குள் இருக்கலாம். ஆனால் பெரியவர் எப்படி எல்லோருக்கும் பொதுவான ஜெகத்குருவாக விளங்கினார் அப்படிங்கிறதுக்கு இப்பதான் நான் விஷயத்தை சொல்ல போறேன். மேனேஜர் இப்படி கடிகாரத்தை பார்த்தார், அங்க முகூர்த்தம் முடிஞ்சு போயிருக்கும், இனிமே அங்க போய் அந்த பூஜையில கலந்துட்டு சாத்தியமே இல்லை, அவ்வளவுதான். அங்க அந்த பூஜையை ஏற்பாடு பண்ணவா இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம்.
ஏன்னா அவ வழி மேல விழி வச்சு யானை ஊர் எல்லையில நின்று இருக்கு, பூர்ண கும்பத்தோட காத்துட்டு இருக்கா, குரு வருவார் குரு வருவார் குரு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இங்க உட்காந்துட்டு இருக்கார். இப்ப பக்கத்துல வந்து மேனேஜர் சொல்றாரு பெரியவர்கிட்ட, அங்க இன்னைக்கு பூஜை பண்ண முடியாது, இன்னைக்கு பூஜை இல்லாம போயிடுத்து, இங்க நீங்க உட்காந்துட்டதுனால அப்படின்னார். பெரியவர் ஒரு பார்வை பார்த்தார். அடுத்த கேள்வி என்ன கேட்டா தெரியுமா? இப்ப இங்க நடந்ததுக்கு பேர் என்னன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். இப்ப இங்க இந்த ஏழைகளுக்கு கொடுத்து இவளுக்கெல்லாம் செய்தது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு நீ நினைக்கிற? அந்த பூஜையை விட இந்த பூஜை வசதி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தன் வாழ்க்கையில தான் எல்லோருக்கும் பொதுவான, எல்லாருக்கும் பொதுவா, மனிதர்களுக்கு பொதுவாக இருப்பது கூட பெருசு இல்ல, ஈ எறும்புக்கு பொதுவா இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை படிச்சிருக்கேன், ரமணர் படிச்சிருக்கேன், சேஷாத்ரி சுவாமிகள் படிச்சிருக்கேன், வேதாத்ரியம் படிச்சிருக்கேன். நிறைய ஒரு பத்திரிகையில இறைவனோடு உரையாடிய உத்தமர்கள்னு நான் ஒரு கட்டுரை தொடரே எழுதிட்டு வரேன். அதுல யாரெல்லாம் இந்த நாட்டில் இறைவனோட பேசியிருக்கா அப்படின்றத நான் வந்து அதுல தெள்ள தெளிவா எழுதிட்டு வரேன். எல்லார்கிட்டையும் ஒரு அற்புதமான சிறப்பு. ஆனா அத்தனை சிறப்புக்கு மேல ஒரு வீசம் கூட யாருக்கு இருக்குன்னா பெரியவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. என்ன காரணம்னா, அனுகிரகம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு மட்டுமல்ல. ஒரு யாத்திரையின் பொழுது ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஆற கண்டா ரொம்ப அவருக்கு ஆசை. ஓடுற ஜலம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டா அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா நீங்கள் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளணும். ஓடும் நீரில் தான் நாம் ஒரு முறைக்கு மேல் குளிப்பதில்லை. அந்த ஜலத்துல ஒரு ஜலம் இருக்கு இல்லையா, அதுல நாம வந்து குளித்து கொண்டே இருக்கோம். ஒரு ஜலம் இருக்கு இல்லையா, அது நம்மளை தொட்டுட்டு போறது. ஒவ்வொரு முறையும் புதிதாக 100 முறை 1000 முறை 1,00,000 முறை குடிக்கிறதுக்கு சமம். அடுத்து இந்த நீராடுவதற்கு பின்னாலே நம்ம மதத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்துல குளிக்கும் பொழுது பாவம் போகிறது. ஆறு ஓடுகிற ஆறுன்னு சொன்னாலே அதுக்கு மலை சம்பந்தம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆறு ஓடாது. ஏன்னா மலையிலிருந்து விசையோடு இறங்கினால்தான் ஓட்டம். அடுத்து இன்னொரு இடத்துல போய் சேரணும். ஒரு இடத்துல அணையை கட்டி தடுத்து நிறுத்திட்டோம்னு சொன்னா ஓட்டம் குறைஞ்சிடும், தேங்கி ஒரு ஏரி போல நின்றுடும். கடல்ல போய் விழுந்ததுன்னு சொன்னா அந்த ஓட்டம் நீடித்து கொண்டிருக்கும். அதுவும் சரியான ஓட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன தெரியுமா, மலைக்கும் சமுத்திரத்துக்கும் சம்பந்தம். அந்த நதியை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா, அந்த நதியில இப்படி நீங்க கையை வைக்கும் பொழுது அல்லது நீங்கள் அந்த நதிக்குள் காலை வைக்கும் பொழுது ஒரே சமயத்தில் தரையில் இருக்கிறீர்கள், மலையில் இருக்கிறீர்கள், கடலுக்குள் இருக்கிறீர்கள். பெரிய ஒரு இடத்துல ஆத்துல குளிக்கிறதுல அப்படி என்ன இன்பம்னு கேட்கும் பொழுது அப்ப சொல்றா, ஒரே சந்தர்ப்பத்துல 3ல இருக்கேன் நான். ஒரு முறை அப்படி முழுக்கு போடும் பொழுது இந்த உலகத்துல ஒரு பங்கு தானே நிலம், 3 பங்கு சமுத்திரம் இல்லையா, அந்த 3 பங்குக்குள்ள போயிடுறோம். கோடிக்கணக்கில் மனித இந்த உலகத்துல மிகப்பெரிய உயிரினம் எது தெரியுமா? மீன் தான். அப்புறம் மற்ற மிருகங்கள்லாம் இந்த ஒரு பங்கு நிலத்துல என்ன பெருசா மிருகங்கள் இருந்துட முடியும், மனுஷா எத்தனை பேர் இருந்துட முடியும்? 3 பங்கு ஜலத்துக்குள்ள எத்தனை கோடி, கோடியெல்லாம் கிடையாது, கோடி 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 உயிரினம்னு சொன்னா. இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மீனுக்கு பின்னால ரொம்ப சிறிய உயிரினமும் அதுதான், ரொம்ப பெரிய உயிரினமும் அதுதான். டைனோசருக்கு தாத்தாலாம் இன்னைக்கும் இருக்கு, பெரிய பெரிய திமிங்கலம் சுறா இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அதே மீன் குஞ்சு இருக்கு இல்லையா, இத்தினூண்டு. ஒன்று மிகச் சிறியது, ஒன்று மிக பெரியது, ஒரே இனம். பூமியில 5 பூதத்துல ஒரு பூத சக்தியோடு மட்டுமே வாழ்வது. அதனாலதான் பெருமாளோட அவதாரத்துல மச்சாவதாரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு. இன்னொன்னு, மீனுக்கு தான் நமக்கெல்லாம் திசை உண்டு. இப்ப நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பின்பக்கத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. 180 டிகிரி மட்டும்தான் எனக்கு. எப்பவுமே ஒரு பாதி தான் தெரியும், மறுபாதி தெரியாது. நான் திரும்பிட்டேன்னா இந்த பாதி தெரியாம போயிடும், அந்த பாதி தான் தெரியும். ஒன்று தெரிவது, இன்னொன்று தெரியாமல் இருப்பது.
அதாவது ஒன்று நிதர்சனம், இன்னொன்று நம்பிக்கை வைத்து ஏற்கணும். இப்போ நான் உட்காந்துருக்கேன், நிச்சயமா எனக்கு பின்னாடி இடம் இருக்கு அப்படிங்கிறத நான் நம்பி ஏத்துக்கணும். இப்போ கண்ணு முன்னாடி நிதர்சனமா நீங்கள்லாம் இருக்கீங்க, இதை நான் நம்பி ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பின்னாடி இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் நம்பி ஏத்துக்கணும். வாழ்க்கையில அம்மா நிதர்சனம், அப்பா நம்பிக்கை. அம்மா சொல்றா இவர் தாண்டா அவங்க அப்பா அப்படின்ன உடனே நம்ம நம்பி தானே ஏத்துக்கிறோம். ஆனா அம்மா என் வயிற்றுல சுமந்தது இருக்கு இல்லையா, அதுக்கு ஊரே சாட்சி. அதனால அம்மா வயிற்றுல இல்லைன்னா அம்மா இல்லாம நான் வந்திருக்கவே முடியாது இல்லையா. அதனால அம்மாவை நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பெத்தவ இவதான் அப்படிங்கிறதுக்கு நான் நம்பிக்கை வைத்து ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்பாவை நான் நம்பித்தான் ஏற்கணும். அதுவும் அம்மா சர்டிபிகேட் கொடுத்து இவதாண்டான்னு சொன்ன பிறகு ஏற்கணும். இன்னைக்கு உடனே சார் இன்னைக்கு விஞ்ஞானத்துல எவ்வளவோ டெஸ்ட் எல்லாம் வந்துருத்து சார், அப்பா இவர் தான் அப்படிங்கிறத அந்த டெஸ்ட்டை வச்சு சொல்லிடலாம் சார், நீங்க என்ன எதுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த டெஸ்ட்டை நான் நம்பணும். ஏதோ ஒண்ணு, ஒரு பாதியை நான் நம்பித்தான் ஏற்கணும், ஒரு பாதியை நான் நம்பாமல் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பகல் ஒரு இரவு மாதிரி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், இதெல்லாம் நமக்கு, மீனுக்கு இதெல்லாம் கிடையாது. அதுக்கு திசை கிடையாது. நம்மால மேல போகணும்னா நமக்கு முயற்சி வேணும், படி வேணும், படியில தான் ஏறி மேல போக முடியும். இல்ல யாராவது தூக்கி விடணும். இறங்கணும்னு சொன்னாலும் படி வேணும், ஏறின படியிலேயே இறங்கணும். ஆனால் மீன் அப்படி இல்லை, நினைச்ச மாத்திரத்துல சல்லுன்னு மேல போகும், நினைச்ச மாத்திர கீழே வரும், எந்த திசையில் வேண்டுமானாலும் செல்லும். யாராவது மீனை பத்தி இப்படி நுட்பமா யோசிச்சிருக்கீங்களா? வறுத்து சாப்பிடுற ஒரு ஐட்டம்ங்கிறத தாண்டி அதுல விதவிதமா பேர் இருக்கு, அதை எப்படி எப்படியோ பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த நான்வெஜ் விஷயத்தை கடந்து மீன் மூலமாக தெரிந்து கொள்வதற்கு எத்தனை உண்மைகள் இருக்கு அப்படின்னு தெரியுமா? அது எப்பேற்பட்ட ஒரு உயிரினம். அது பாஸ்போர்ட் விசா எதுவுமே வாங்க வேண்டாம், இந்த உலகத்தினுடைய அத்தனை நீர்நிலைக்குள்ளேயும் அது போயிட்டே இருக்கலாம். அது எத்தனைக்கு எத்தனை சுதந்திரமானதோ அத்தனைக்கு அத்தனை அது வலையில் சிக்கி மனுஷங்கிட்ட மாட்டிக்கிற ஒரு சாபத்துக்கும் உரியது. எதுக்கு குறிப்பிடுகிறேன்னா, இந்த நீரில் மூழ்கும் பொழுது நாமும் அத்தகையவர்களாக ஆகிறோம். அதனால பாவத்தை விட வேண்டும் என்று சொன்னால் நீருக்குள் விடு, அனுக்கிரகம் பெற வேண்டும் சொன்னா குளம். எந்த ஊரையாவது இருக்கக்கூடிய குளத்துல போய் நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குளத்துல பல மகனீயர்கள், இப்ப மகாமகம் குளத்துல ஏன் குளிக்கிறோம்? புண்ணியம்னு. அன்னைக்கு எல்லா நதிகளும் அந்த இடத்துல சங்கமம் ஆறுது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில பூரா தனியா தானே குளிக்கிறோம். ஒரு ஆத்துல குளிக்கும் பொழுது கூட நம்ம சுத்தி ஒரு 10 பேர் தான் இருப்பா. ஒரு சமூகமே ஒன்று சேர்ந்து குளிப்பது அப்படிங்கிறது மகாமகத்துல மட்டும்தான். நீங்க குளிக்கும் பொழுது 1,00,000 பேர் குளிக்கிறார். நீங்க சட்டம் போட்டெல்லாம் திரும்ப இன்னொரு மாதிரி அந்த மாதிரி குளிக்க முடியாது, அடுத்த மகாமகத்துக்கு தான் குளிக்க முடியும். அப்படி கூடுகிற அந்த 1,00,000 பேர்ல ஒரு புனித ஆத்மா, மகா பெரியவர் போல ஒரே ஒரு புனித ஆத்மா, அவரு எழுந்து மூழ்கினார்னு வச்சுக்குவோமே, ஜலம் மூலமா அவரோட நமக்கு சம்பந்தம் அவரோட புண்ணியத்துல நமக்கு பங்கு வந்துடுறது. அதுக்கு தான் குளிக்க சொல்றது. ஆற்றில் விடு, குளத்தில் எடு. அதனால பெரியவர் ஓடுற நதின்னு சொன்னா அங்க போய் உட்கார்ந்துருவார். அது எந்த நதியா இருந்தாலும் அவருக்கு அதுல ஒரு காட்டாறு ஓடுறதா அதுக்கு தோஷம் கிடையாது. அப்படி போய் ஒரு நாள் உட்கார்றாரு. அதிகாலை குளிச்சு முடிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. பொழுது பொல பொல பொலன்னு விடியறது. சிஷ்யாள்லாம் அடுத்து கிளம்பணும், அவரை கூட்டின்னு போறதுக்கு வர. அப்ப பார்த்தா கால் புற அட்டை. அந்த ஆற்றோரத்தில் ஏராளமான அட்டை பூச்சிகள். இந்த காலில் ஒரு 4, இந்த காலில் ஒரு 4. அவரே வெலவலன்னு இருப்பார். அவர் உடம்புல என்ன ரத்தம் இருக்க முடியும்? நான் அட்டைப்பூச்சிக்கு தெரியுமா? அதுக்கு அதான் உணவு. அதை பார்த்த உடனே படறி போறான். ஒருத்தன் மூக்குப்பிடியை எடுத்துன்னு வரத்துக்கு ஓடுறான், ஒருத்தன் தீக்குச்சியை வச்சு அது மேல வச்சாக்கா விட்டுருமா அப்படின்னு பாக்குறான், ஒருத்தன் ஊசியில குத்தினா, இப்படி பல விதமா தோன்றான். ஐயோ பெரியவா ரத்தத்தை அது போய் உறிஞ்சின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவா பதைக்கிறா. ஆனா பெரியவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த இடத்துல விடு, அதுக்கு பசி அடங்கின உடனே அது தானா என்ன விட்டுரும். இது முதல் பதில். அடுத்தது அவர் கேட்டது என்ன தெரியுமா?
தென்னை மரம் காய்க்கிறது, மாமரம் காய்க்கிறது, செடிகள் எல்லாம் காய்களை காய்த்து கொடுக்கின்றன. நாம் எந்த மரத்துக்கிட்டையாவது எந்த செடிக்கிட்டையாவது போய் பர்மிஷன் கேட்டு பறிக்கிறோமா? நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? நமக்காகவே அது காய்க்கிறது, நமக்காகத்தான் அது. அந்த மரத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்கிறோமா? நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னாலும் நாம போய் அதை பறிச்சு சாப்பிட்றது இல்லையா? அப்ப நம் பசிக்கு ஆறறிவு படைத்த நாம் நம் பசிக்கு இப்படி நம்ம சுயநலமா நடந்துக்கலாம். ஆனால் அது போல் இல்லாத ஓரறிவு அதுக்கு பசி, அது இப்படித்தானே வாழ்ந்தாகணும், அதுக்கு இப்படி விதிச்சிருக்கான். அது எப்படி ரத்தத்தை உறிஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலேயே வீரத்தை காட்டுறது. அதுலயும் எல்லா உயிரும் சமம்னு நினைக்கிற நான் எப்படி என்ன நீ கவலாம் அப்படின்னு நினைச்சு அதன் மேல மூக்குப்பொடியை தூவி மிளகா பொடியை தூவி ஊசி எடுத்து குத்தி தீயை வைத்தேன் என்று சொன்னால் நான் ஒரு சன்னியாசியா? அவர் கேட்கிறார். இப்படி யாராவது தன்னை செதுக்கிக் கொள்வார்களா? மனுஷாளுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அட்டைப்பூச்சிக்கு கூடவா அனுகிரகம்? அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்துல பர்வதமலை, பர்வதமலையினுடைய சுற்றளவு 32 மைல் தூரம்.